பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். நாகமான் எலிசாவை நோக்கி, கர்த்தர் தனக்கு செய்த அற்புதத்திற்காக நன்றி செலுத்தும்படியாய் வருகிறார். முதலாவது தேவனுடைய கட்டளை ஊழியக்காரர் மூலமாய் கடந்து வருகிறது. அதை ஏற்க மறுக்கிறார். ஆனால் தன்னோடு இருக்கிற ஊழியக்காரன் சொன்னது நிமித்தம் யோர்தான் நதியில போய் 7 முறை மூழ்கி வருகிறார். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி வேணாலும் அற்புதத்தை செய்ய முடியும். நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவன் நினைத்தான், எலிசா வந்து தன் மேல கரங்களை வைத்து நீ சுத்தமாக என்று சொல்லுவாய் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். 2 ராஜாக்கள் 5:11 கடைசி பகுதியில் எனக்குள் நினைத்திருந்தேன். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், கர்த்தர் நீ இப்படித்தான் ஆசீர்வதிப்பார், இப்படித்தான் உயர்த்துவார், இவங்க மூலம் தான் நன்மை கடந்து வரும், இந்த மேலதிகாரி மூலம் தான் எனக்கு அற்புதம் நடக்கும், எப்படியாவது அவர் கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கணும். அவசியமே இல்லைங்க. எந்த மனிதனை நம்பி நீங்க இல்லை, எந்த அதிகாரத்தையும் நம்பி நீங்க இல்லை. பரலோகத்தின் தேவனை நம்பி இருக்கிறோம். எஜமானை நோக்கி நம்பி இருக்கிறோம். நமக்கெல்லாம் எஜமானன் இயேசு கிறிஸ்து. பரத்தின் தேவனை நோக்கி நம்பி இருக்கிறோம். தைரியமா கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, நாங்க உங்க சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. எலிசா சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி தைரியமா சொல்லுகிறான். அதே போல நீங்க சொல்லணும், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற நான் எப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவேன். எந்த நேரத்திலேயோ ஒரு மனிதனுடைய ஒத்தாசையின் மூலமாய், மனிதர்களுடைய தயவின் மூலமாய் காரியம் வரும் எதிர்பார்க்காதீங்க. கர்த்தருடைய கட்டளை நமக்காய் புறப்பட்டு வரணும். நாகமானுக்கு அந்த கட்டளை புறப்பட்டு வருகிறது. அவன் சொல்லுகிறான், நான் நினைத்திருந்தேன், எனக்குள்ள நினைத்திருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளே நினைத்து கொண்டு இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும். இல்லை, கர்த்தர் எப்படி வேணும் அற்புதம் செய்யக்கூடியவர். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தருடைய கட்டளை என்ன, என்னை ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார், கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறார். கூட இருக்கிற ஊழியக்காரர் சொல்லுகிறான், பெரிய காரியத்தை சொன்ன நீங்க செஞ்சிருப்பீங்கல்ல, இது சாதாரண காரியம், ஏன் கீழ்ப்படிய கூடாது? அருமையான தேவ ஜனமே, சில வேளைகள்ல சுலபமான காரியம், லகுவான காரியம், நம்ம கீழ்ப்படிதலை ஆண்டவர் சோதிக்கிறார். நிறைய நேரம் என்னுடைய ஊழியத்தின் பாதையில பரிசுத்த ஆவியானவரை சோதித்து இருக்கிறார். கடினமான காரியம், லாபமில்லாத காரியம், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அதுல நன்மை வருமானு தெரியாத காரியம். ஆனால் ஆவியானவர் சொல்றது நிமித்தம், அப்பா சொல்றது நிமித்தம், பரத்திலிருந்து உத்தரவு கடந்து வந்தது நிமித்தம் அவர் சொன்ன பாதையில கடந்து போனேன். கீழ்ப்படிதலை ஆண்டவர் பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு ஈசாக்க கொடுத்தார். 17 வருடம் கழித்து வாலிப பருவத்தில் இருக்கும் போது அவனை பலிபீடத்தில் கொண்டு வந்து எனக்கு கொடுன்னு கேட்கிறார். கீழ்ப்படிதலை ஆண்டவர் பார்த்தார். இன்னைக்கு ஏதோ ஒரு கீழ்ப்படிதல் இல்லை என்பதனால சில ஆசீர்வாதம் உங்களுக்கு தடைபட்டு இருக்கிறது. அப்பா கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொல்லுகிற காரியத்தை நான் கவனமா கேட்டு உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், தேவ சமூகத்தில் கீழ்ப்படிவேன். நீங்க இருக்க சொல்ற வேலையில் இருக்க சொல்ற நாள் வரைக்கும் இருப்பேன். நீங்க எந்த இடத்துல என்ன இருக்க சொல்றீங்களோ, காத்திருக்க சொல்றீங்களோ, உங்களுக்காக காத்திருப்பேன். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நேரத்தை குறித்து இருக்காருங்க. அதன் காலத்துல தன்னுடைய காரியங்களை செய்கிற தேவன் அவருக்கு தான் தெரியும். தாவீதுக்கு சொல்லுகிறார், நான் சொல்லுகிற பொழுது முசுக்கட்டை அந்த செடியின் மத்தியில ஒரு இரசலின் சத்தம் கேட்கும், அந்த சத்தம் கேட்கிற பொழுது நீ கடந்து போடு சொல்றார். ஏன் வெயிட் பண்ண சொல்றார்? எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. எரிகோவை தகர்க்கணும், 7 நாட்கள் காத்திருக்க சொல்றார். அந்த தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. ஏதோ ஒரு காரியம் உங்களை தடுத்து கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் தேவனுடைய தரிசனம் நிறைவேற முடியாது தடுத்து கொண்டு இருக்கிறது. அப்பா இடத்துல சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதற்கு நான் கீழ்ப்படி ஆண்டவரே. இன்றைக்கு தேவ சமூகத்தில் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுங்க. நாகமான் சொன்னது போல, பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். தன்னுடைய ஆண்டவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள சில வேளைகளை கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், தியாகம் செய்யணும், அர்ப்பணிக்கணும். அப்ப ஆண்டவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்வீங்க. You will know who is your God. தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார், பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிங்க, முழுமனதோடு ஒப்பு கொடுங்க. பெரிய காரியங்களுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். சந்தோஷமா இருங்க. தேவ சமாதானம் உங்களை ஒவ்வொருவரையும் காப்பதாக. God bless you.